ஹாரிஸ், அதாவது நெடுஞ்சாலை பயன்பாட்டாளர்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த சுங்க கட்டண விகிதத்தை 1 கிலோமீட்டருக்கு அப்படிங்கிற அடிப்படையில், அது நம்ம யுவராஜ் சொன்னது போல வண்டியில ஹைவேல வண்டி வந்துடுச்சு அப்படின்னாவே அந்த கட்டணத்தை அப்படி அந்த கிலோமீட்டர் அடிப்படையில் வசூலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் இவர்கள் பரிசீலித்து வருகிறார்கள். இப்ப ஏற்கனவே இந்த ஃபாஸ்டாக் இருக்குல்ல, நான் ஒரு சின்ன எங்களுக்கு நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்ப எங்களோட வண்டி வீட்டுக்குள்ளேயே இருக்குது, ஆபீஸ்க்குள்ளேயே இருக்குது. ஆனா இந்த வண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, போரூர் டோலை தாண்டின மாதிரியும் அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய பூந்தமல்லி டோலை தாண்டின மாதிரியும் ஒரு பணம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருக்கிறாங்க. அது நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. இப்ப இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் ஏற்கனவே இந்த ஃபாஸ்டாக் நடைமுறையில இருக்கு, பல பேர் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிக்கல் இருக்கும்போது இப்ப இவங்க இந்த வண்டி வந்துருச்சு அப்படிங்கிற அடிப்படையில, கிலோமீட்டர் அடிப்படையில இவங்க காசு எடுக்க தொடங்குறாங்க அப்படின்னா இதுல நடக்கக்கூடிய எரர்ஸ்க்கெல்லாம் யாரு பொறுப்பாவாங்க ஹாரிஸ்? இல்ல, நீங்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பெடுத்து ஆகணும். ஓகே. ஆனா என்ன இருக்குன்னா, அவங்க எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் கிடையாது. ஓகே. இப்ப யார் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, ஒரு இதுல எத்தனை வண்டிகள் ஒரு நாள் போகுது. இப்ப ஏன்னா எவ்வளவு டெவலப்மெண்ட் வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன செய்ய, ஃபர்ஸ்ட் முதல்ல நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். அப்ப நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க கரெக்டா நமக்கு தெரியும், இங்க இடத்துக்கு போனோம், இவ்வளவு கொடுத்தோம், டோக்கன் வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி. இப்ப ஃபாஸ்ட் ட்ராக் வந்த பின்னாடி நம்மளால அதை கண்காணிக்கவே முடியறது இல்ல. நம்ம வாட்டில கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். அது கடைசியில எவ்வளவு வருது அப்படிங்கறது நம்ம திருப்பி செக் பண்றதுக்கே நம்ம ஒரு 4-5 டோல்கேட்டை தாண்டிட்டோம்னா நம்ம கடைசியில போய் தான் செக் பண்ண முடியும். எவ்வளவு அமௌண்ட் எடுத்தாலும் தெரியாது. சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டபுளாவோ ஏதோ எடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்ப அங்க வாங்க முடியுமா? திரும்ப அங்க கேட்க முடியுமா நம்மளால? சோ இது ரொம்ப அதாவது எது இலகுவாகப்படுறதுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளை நெருக்கத்தை நோக்கி தள்ளுதே தவிர்த்து அது நமக்கு எந்த விதமான கம்ஃபர்டபிள் கொடுக்கல. சோ என்ன பண்றோம், இப்ப நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் வந்தோடனே எக்ஸ்ட்ரா நம்ம காசு வைக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா நீங்க கையில காசு கொடுக்கும்போது கையில காசு இருந்தா மட்டும் கொடுத்துட்டு போவீங்க. எக்ஸ்ட்ரா காசு வைக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நீங்க கம்பல்சரியா எக்ஸ்ட்ரா காசு வச்சே ஆகணும். அப்புறம் நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். அப்புறம் நீங்க காசு திடீர்னு எடுத்துட்டாங்கன்னா நீங்க அதுக்கு நீங்க எப்ப கிடைக்கும் தெரியாது, அது ரிட்டர்ன் ஆகுமான்னு தெரியாது, அதுக்கு என்ன ஒரு மெத்தட் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. சரி. சோ இதுல இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் இருக்கு. நம்ம தொடர்ந்து இஷ்யூஸ்ல போய் தள்ளிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னொன்னு நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, இப்ப இனிமேல் எல்லாத்தையும் ஜிபிஎஸ்ல இணைச்சிருவாங்களாம். ஜிபிஎஸ்ல இணைச்ச பின்னாடி நீங்க எத்தனை கிலோமீட்டர் போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரொம்ப லாங் டைம் சப்போஸ் நீங்க இங்க இருந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போறீங்க, லாங்கா போறீங்கன்னா உங்கள்ட்ட காசு அதிகமா வாங்குவாங்க. நீங்க இதுல இருந்து திருச்சி வரைக்கும் போறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு. அவங்க எப்படின்னா இன்னும் எவ்வளவு மக்கள்கிட்ட இருந்து பாக்கெட்ல இருந்து புடுங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான திட்டத்தை தான் எடுத்துறாங்க தவிர்த்து மக்களுக்கு நல்லது செய்யணும், அவங்களுடைய இதை குறைக்கணும், அவங்க பாரத்தை குறைக்கணுங்கிறதுலாம் அவங்களுக்கு நோக்கமே கிடையாது. இந்த 3000 ரூபாய் திட்டமும் கூட என்னன்னா, இது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு பாசிபிளான நல்ல விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு என்ன மாதிரி நெருக்கடி கொடுக்க போகுது அப்படிங்கிறது அது வந்த பின்னாடி தான் தெரியும். ஏன்னா அவனுடைய நோக்கம் இன்னும் அதிகமா மக்கள் இருந்து புடுக்கணுங்கிறதா நோக்கமே தவிர்த்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அவசியம் இது இல்ல, அவங்களுக்கு இல்ல. இப்போ ஒரே வருத்தமா இருக்கு, வரதையும் வரவிடா பண்ணிருக்கீங்க போல தெரியுது, எல்லாம் பேசிட்டு இல்ல. அப்படிப்பட்ட நோக்கத்துல அரசாங்கம் இருந்தா நம்ம வரவேற்கலாமே. அப்படிப்பட்ட நோக்கமே கிடையாது அரசாங்கத்துக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல அதிகப்படியான டோல்கேட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கேரளா ஒப்பிடும் போது மத்த மாநிலம் ஒப்பிடும் போது நிறைய டோல்கேட் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம். அங்க இருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. எதிர்கட்சி என்ன சொன்னாரு, ஆமா எக்ஸ்ட்ரா இருக்கிற டோல்கேட்டா நாங்க எடுத்துருவோம் சொன்னாரு. இது இப்ப என்னாச்சு, இது வரைக்கும் எடுத்துட்டாங்களா? எடுக்கல. 72 டோல்கேட்டா இருக்கிறது அடுத்த 90 டோல்கேட்டா மாறப்போகுது. சரி. அடுத்த 2 வருஷத்துல இன்னொரு 18 டோல்கேட் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. இன்னும் எக்ஸ்ட்ரா நம்மள்ட்ட காசு கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான் நடக்குது. அவங்க அவங்க காரியத்துல கண்ணா இருக்காங்களே தவிர்த்து நம்முடைய நல்ல பத்தில அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. நம்ம ஏற்கனவே தோழர்கள் சொன்ன மாதிரி நீங்க வண்டி வாங்கும் போது வரி வாங்குறீங்க, பெட்ரோல் டீசல் வாங்கும் போது அதுல வரி வாங்குறீங்க. இது எல்லாம் வாங்கின பின்னாடியும் திரும்பவும் நம்மள்ட்ட ஒரு வரி கொள்ளைதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அரசாங்கம் நீங்க இது மக்கள் நலனுக்காக இப்ப நீங்க காசு இல்லாட்டி நீங்க பயணம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. சாமானியனால எப்படி பெற முடியும்? இப்ப நீங்க பஸ்ல போனாலும் சரி, அங்கேயும் அந்த பஸ்ஸுக்கு டோல்கேட் வாங்குறாங்கன்னா நீங்க டிக்கெட்ல அது சேருது. அப்ப அதுக்கெல்லாம் நீங்க பேர் பண்ணி தரணும். ஒவ்வொரு மனுஷனும் பேர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப நீங்க சாலைகள் ஒரு வசதியான சாலைகளை, ஒரு நல்ல ஒரு விபத்து இல்லாத ஒரு சாலைகளை உருவாக்க வேண்டிய அரசு கட்டண கொள்ளையின் மூலமாக நம்மள்ட்ட புடுங்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த விதமான இதுவும் சரியில்லை. இப்ப உதாரணமா ஒரு கம்பெனி நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கான்ட்ராக்ட் 500 ரூபாய் ஃபைன். நீங்க ஒரு இடத்துல லைட் எரியல,
அல்லது பாத்ரூம்ல தண்ணி வரல அல்லது ஒரு பேத்தோல் இருக்கு அப்படின்னு மாதிரி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் போட்டீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து 500 ரூபாய் ஃபைன் வாங்கணும்னு ரூல்ஸ் இருக்கு. சரி. ஆனா அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதே கிடையாது. ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி என்ன சட்டம் போட்டாங்களோ அதை எதுவுமே நடைமுறைப்படுத்தாம எவ்வளவு பணத்தை கறக்க முடியும், இன்னும் எவ்வளவு லட்சம் கோடிகளை நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கறத நோக்கி தான் அரசாங்கம் செயல்பட்டு. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு கடைசி முக்கியமான விஷயம் என்ன, நம்ம தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முன்னாடி எலெக்ஷன் வரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், சப்போஸ் சென்ட்ரல் ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க வந்து டோல் எல்லாம் தூக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி. சோ இவங்களுக்கு வந்து இன்னைக்கு 72 டோல்ங்கிறது 90 டோலா மாறப்போகுது தமிழ்நாட்டுல. சோ எவ்வளவு இஷ்யூஸ் இருக்குங்கிறது இவங்களுக்கும் தெரியும். ஓகே. அப்ப அதெல்லாம் நீங்க எடுத்து வச்சு எத்தனை டோல்ல வந்து க்ளோஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதுல வந்து இந்த தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தினா நிச்சயமா மக்களுக்கு ஒரு பெரிய நல்லது அமையும். ஓகேங்க. ஓகே. அதை செய்யாம நீங்க அதை வந்து தொடர்ந்து அனுமதிக்கிறாங்க. சோ கான்ட்ராக்டர் சம்பாதிக்கிறதுக்கும் அரசியல்வாதி சம்பாதிக்கிறதுக்கு தான் இது வழிவகை செய்யப்படும். ஓகேங்க. ஓகே 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 ஓகே.